நம்மளோட சாப்டர் 4 பாத்தீங்கன்னா லெட்ஜர். லெட்ஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கான பேஸே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஜேர்னல் நம்ம தரவா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது இப்ப லெட்ஜர் நடத்துறப்ப அகைன் நம்ம ஜேர்னல் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் லெட்ஜர் சொல்லிடுறேன். ஜேர்னலுக்கான ஃபார்மேட் என்ன பார்த்தோம் நம்ம? ஜேர்னலோட ஃபார்மேட் சொல்லுங்க யாராவது. மேம் டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ஆர் கிரெடிட். டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட், கிரெடிட்டார் கிடையாது. ஓகே, ஓகேவா? இப்போ லெட்ஜருக்கான ஃபார்மேட் என்னன்னா டபுள் சைடு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஜேர்னலுக்கு நோட்டை வந்து வெர்டிகலா வச்சு யூஸ் பண்ணிருப்பீங்களா, ஒரே ஒரு சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. லெட்ஜருக்கு அப்படி கிடையாது, ரெண்டு சைடு ஆஃப் நோட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம் அட் அ டைம். லெஃப்ட் சைட்லயே எழுதுவீங்க, ரைட் சைட்லயே எழுதுவீங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்மளோட டெபிட் சைடு, ரைட் சைடு வந்து கிரெடிட் சைடு. சோ இந்த டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு பேஜ்ல இருக்கும். இந்த சைட் ரைட் சைட்ல டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் வரைக்கும் இன்னொரு பேஜ்ல இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் எழுதி கூட வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன், அதையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரி, லெட்ஜர்ல ஜேஎஃப் காலம்னு இங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஜேர்னல்ல நமக்கு எல்எஃப் காலம்னு இருந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன? எல்எஃப் காலம்க்கு மீனிங் என்ன? ஆர் ஃபுல் ஃபார்ம் அது சொல்லுங்க. எல்எஃப்னா சரி, நோட் பண்ணிக்கோங்க அர்த்தம். ஃபோலியோ இந்த சென்ஸ் பேஜ் நம்பர். நம்ம லெட்ஜருக்குன்னு ஒரு தனி புக்ஸ் வச்சிருப்போம், ஜேர்னலுக்குன்னு ஒரு தனி புக்ஸ் வச்சிருப்போம். ஓகேவா? கேக்குதா நான் பேசுறது? எஸ் மேம், கேக்குதுங்க. அப்ப நம்ம லெட்ஜருக்குனே தனியா ஒரு புக் வச்சிருப்போம், ஜேர்னலுக்குனே தனியா வந்து ஒரு புக் வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இந்த லெட்ஜருக்கான ஜேர்னல் என்ட்ரி எங்க இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும்னா, இங்க வந்து ஜேஎஃப் காலம்ல அந்த அமௌண்ட் நம்ம போட்டுருவோம். சாரி, அந்த பேஜ் நம்பர் நம்ம எழுதிப்போம். இப்ப இங்க ஒரு லெட்ஜர் என்ட்ரி போஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னா, இங்க பேஜ் நம்பர் 58னா 58 அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி லெட்ஜர்ல இருக்கிற எல்எஃப் காலம்ல என்ன எழுதுவோம்? இதுக்கான லெட்ஜர் போஸ்டிங் லெட்ஜர் புக்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேஜ் இந்த ரெண்டு காலம் கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபார்மேட்ல ஃபார்மேட் ரொம்ப முக்கியம் லெட்ஜருக்கு. புரியுது மேம். ஓகே, சரி. இப்போ நமக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபார் போஸ்டிங் லெட்ஜர்ல கொடுத்துருப்பான். நம்ம டைரக்டா லெட்ஜர் போஸ்டிங் சம்லயே பாத்துரலாம் எப்படி. ஓகேவா? லெட்ஜர்ல நமக்கு 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பண்ணுவீங்க, டிரான்சாக்ஷனை எடுத்து லெட்ஜர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்றது. செகண்ட், அத வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. தேர்டு, பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? சரி, லெட்ஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஜேர்னல்னு சொல்லிருக்கேனா? இங்க பாருங்க, பாசு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். என்ன என்ட்ரி வரும் நமக்கு? மேம் கேஷ் அக்கௌண்ட் டு பாசு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஒவ்வொரு டைமும் நானே நேம் கால் அவுட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. கடை நீங்களா முன்னாடி வந்து ஆன்சர் சொல்லுங்க. நம்ம ஜேர்னல் முடிச்சிட்டோம்ல. கனிஷ்கா சொல்லுங்க அடுத்தது. பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ். மேம் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட் மேம். கரெக்ட். சரி, இப்போ நமக்கு இங்க ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் இருக்கு. கரெக்டா? இப்போ பர்ச்சேஸ்ட் மெஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ். என்ன என்ட்ரி வரும் சவின்? மேம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு ஹரிஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸா நல்லா பாருங்க. ஹரி மிஷினரியா மேம்? மெஷினரி அக்கௌண்ட்டும் ஹரிஷ் ஹரிஷ் அக்கௌண்ட். கரெக்ட். எழிலரசி சொல்லுங்க. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ன வரும்? எழிலரசி
என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம். அப்ப எல்எல்சி என்ட்ரி சொல்லுங்க. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? Personal Data to to goods account. இருங்க கனிஷ்கா, அவங்க சொல்லட்டும். கூட்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கா நமக்கு? சொல்லு. Purchase account data to cash account. அப்ப இப்ப எப்படி கரெக்டா சொல்றீங்க? லிசன் பண்ணுங்க, ஓகேவா? நான் எல்லாருக்கும் சொல்றேன்னா இல்ல இப்ப நான் வந்து ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்கறேன்னா அவங்க மட்டும் பதில் சொல்லணும்னு இல்ல, எல்லாருமே லிசன் பண்ணணும். கனிஷ்கா சொல்லுங்க. பெய்டு இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? insurance premium account to cash account ma'am. ஓகே, கரெக்ட். சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஜர்னல் வந்து தரவா தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? Yes ma'am. மேம் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது மேம். ஹலோ, இப்ப கேக்குதாடா? Yes Yes ma'am. ma'am. ஆக்சுவலி யாரோ மியூட்ல வச்சுட்டு சவுண்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்களா, நான் இந்த போன்ல இருக்கிறத மறந்துட்டு நான் மியூட் ஆல் கொடுத்துட்டேன். நல்ல வேலை இப்பவே சொன்னீங்க. இங்க பாருங்க, லெட்ஜர் அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணும். லெட்ஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணுவீங்கன்னா, இப்படி ஜேர்னல் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கு தனித்தனியா லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவீங்க. இப்ப கேஷ் அக்கவுண்ட் நமக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கா, அப்போ இதுக்கு செப்பரேட்டா கேஷ் அக்கவுண்ட்னு ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். செகண்ட், பாசூஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்னு இருக்கா, அப்போ இதுக்கு தனியா பாசூஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்னு ஒரு லெட்ஜர் ஓபன் பண்ணணும். எல்லாத்துக்குமே அந்த ஃபார்மேட் நம்ம எழுதுவோம். டெபிட் சைட்ல டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் ருபீஸ், கிரெடிட் சைட்ல டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த டிஆர் சிஆர் போட மறந்துடக்கூடாது. இதுதான் சைடை டினோட் பண்றது. இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடுன்னு. எல்லாத்துக்கும் சேம் ஃபார்மேட் தான். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு தனித்தனியா இந்த ஃபார்மேட் எழுதணும். புரியுதா? இப்ப பாருங்க, அடுத்தது ஃபர்னிச்சர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கா, அப்ப இதுக்கு தனியா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணணும். அடுத்து என்ன அக்கௌண்ட் இருக்கு, மறுபடியும் கேஷ் அக்கௌண்ட் வருதா, செகண்ட் டைம் ஓபன் பண்ண தேவையில்லை. ஒரு அக்கௌண்ட்டை ஒன் டைம் நம்ம ஓபன் பண்ணனா போதும். சோ இங்க கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஒன்னு இருக்கு. சோ செகண்ட் டைம் கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்தது என்ன அக்கௌண்ட் இருக்கு நமக்கு? மிஷினரி இருக்கு மேடம். Purchase account. Yes. மெஷினரி அக்கௌண்ட் இருக்கா, மெஷினரி ஓபன் பண்ணுவீங்க. ஹரிஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கேஷ் பண்ணுவீங்களா? இல்ல மேம், ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. இன்சூரன்ஸ் பிரீமியம் பண்ணுவோமா? பண்ணுவோம் மேம். பண்ணுவோம் மேம். கரெக்ட். அகைன் மறுபடியும் கேஷ் இருக்கு, அது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். மேம். ஓகே, 1 செகண்ட் இருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன லெட்ஜர்ல ஜேர்னல் எழுதிட்டு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அங்க சிங்கிள் டைம் வந்திருக்கோ எல்லாத்துக்கும் இப்படி தனித்தனியா அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிடுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா போஸ்டிங் ஆஃப் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி லெட்ஜர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னடா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இங்க பாரு, நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு கரெக்டா? எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டோம். ஒவ்வொரு என்ட்ரிலயும் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கா நமக்கு? எஸ் மேம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியா லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தனியா, பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தனியா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு தனியா தனித்தனியா லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். எஸ் மேம். ஜஸ்ட் ஓபன் பண்ணி பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம போடல, அதெல்லாம் பார்க்காதீங்க. வெறும் அந்த அக்கௌண்ட் பேர் எழுதி ஹெட்டிங் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா கேஷ், இந்த என்ட்ரிக்கு மீனிங் என்ன? கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதுதானே இந்த என்ட்ரிக்கு மீனிங். எஸ் மேம். இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல 2 பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு டெபிட் சைட்ல நீங்க எழுதுவீங்க. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் தானே பண்ணணும். 2 பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு 50,000 எழுதுவீங்க. இதுவே பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கேஷ் அக்கௌண்ட்னு எழுதுவோம். இந்த 2வும் பையும் என்னன்னா லெட்ஜரோட ஃபார்மேட்லயே வருது. லெட்ஜரை பொறுத்த அளவுக்கு டெபிட் சைடு நீங்க என்ன டிரான்சாக்ஷன் எழுதினாலும் 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும், என்ன எழுதினாலும். அதே மாதிரி கிரெடிட் சைடு நீங்க என்ன எழுதினாலும் பைல தான் ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து ஃபார்மேட், லெட்ஜரோட ஃபார்மேட்டே இதுதான். லெட்ஜர் டிரான்சாக்ஷன் எல்லாமே 2 பைன்னு தான் நீங்க வந்து எழுதணும். எல்லாமே பாருங்க, எங்கேயுமே டெபிட் சைட்ல பை வந்திருக்காது, எங்கேயுமே கிரெடிட் சைட்ல 2 வந்திருக்காது. சோ டெபிட் சைடு நீங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் எழுதினாலும் சரி 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும். கிரெடிட் சைடு என்ன எழுதினாலும் பைல தான் ஸ்டார்ட் ஆகணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ மேம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் நம்ம எப்படி இருக்கோம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாசூஸ் கேபிட்டல்னு இருக்கா, 2 பாசூஸ் கேபிட்டல்னு இருக்கா. ஹிண்ட் கொடுக்குறேன். சோ கேஷ் அக்கௌண்ட்ல நம்ம 2 பாசூஸ் கேபிட்டல்னு எழுதிட்டோம். பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போய் பை கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். டேட் காலம்ல பாத்தீங்கன்னா இங்க ஜேர்னலுக்கு என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து லெட்ஜர்லயே அந்த டேட் காலம்ல டேட் போடுங்க. இதுதான் போஸ்டிங். லெட்ஜர்ல ஜஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். எல்லாருக்கும் கிளியரா? கனிஷ்கா, சவின் கிளியரா? எஸ் மேம். எஸ். கனிஷ்கா, எஸ் மேம். பானு மேம் உங்களுக்கு கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. நான் இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு போஸ்டிங் மட்டும்தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறேன். போஸ்டிங் ஃபர்ஸ்ட் தரவாய்க்கோங்க. நாளைக்கு நம்ம பேலன்சிங் பார்த்தோம்னா நாளைக்கு லெட்ஜர் ஓவர். ஆக்சுவலி ஒரு சம் ஆர் 2 சம் நம்ம பார்த்தோம்னா போதும், மத்த சம்ஸ் நீங்க ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு கொடுத்திருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல போய் டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதுவீங்க. அமௌண்ட்ல 6,000. டேட் காலம்ல பாருங்க 4th ஜூன். ஓகேவா? அடுத்தது எப்படி ஜேர்னலுக்கு நம்ம ஒரு டைம் இயர் எழுதிட்டு ஒரு டைம் மந்த் எழுதிட்டு டேட் மட்டும் மாத்திட்டே இருப்போமோ அதே தான் லெட்ஜருக்கும். ஆனா இங்க என்னன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நீங்க ஒவ்வொரு டைமும் இயர், மந்த், டேட் எல்லாமே எழுதணும். லெட்ஜர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணும் உங்களுக்கு. நம்ம சம்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஜேர்னலை விட நான் லெட்ஜர்ல தான் அதிக ஹோம்ஒர்க் கொடுப்பேன். கண்டிப்பா போட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? லெட்ஜர் எதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்கறதுனா ஒரு சம் நீங்க பார்த்தா போதும், எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு ஸ்பீடு வரும். அந்த ஸ்பீடு நீங்க போட்டு பார்க்க தான் வரும். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்ன பண்ணிருக்கோம்? 2 கேஷ் அக்கௌண்ட்னு 6,000 எழுதியிருக்கோம். அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல என்ன எழுதுவோம்? பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு 6,000 எழுதியிருக்கோம்.
புரியுதா? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லெட்ஜர் மேம் அக்கௌண்ட்டை வந்து அட் டைம் ஓபன் பண்ணிட்டு சைமல்டேனியஸா நீங்க டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுங்க மேம். மேம் இது இப்போ இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட்னு இருந்துச்சுல மேம், ஆமா அந்த 2 கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது வந்து கிரெடிட்ல இருக்கு, நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். கரெக்ட். அதை வந்து நம்ம லெட்ஜருக்கு கொண்டு வரும்போது டெபிட் சைட்ல 2 கேஷ் அப்படின்னு பண்றோம். கரெக்ட். அது ஏன் மேம் கிரெடிட் டு டெபிட்க்கு ஏன் நீங்க மேம் வருது? வந்து அப்படி பார்க்க கூடாது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் நீங்க பார்க்கணும். லெட்ஜர் ஜேர்னல்ல இருக்கிற டெபிட் கிரெடிட் மாதிரியே லெட்ஜருக்கும் நீங்க பார்க்க கூடாது. இங்க நம்ம என்ட்ரி சரி. என்ன, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எப்படி டெபிட் பண்ணுவோம்? கேஷ் கொடுத்து தானே நம்ம ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அதனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல 2 கேஷ்னு டெபிட் பண்ணியிருக்கோம். கேஷ் சரி மேம். அக்கௌண்ட்ல பாருங்க பை ஃபர்னிச்சர்னு கிரெடிட் பண்ணிப்போம். இந்த அக்கௌண்ட் தான் மெயின். அந்த அக்கௌண்ட்டை நம்ம எவ்வளவுக்கு டெபிட் பண்றோம் கிரெடிட் பண்றோம் தான் முக்கியம். ஜேர்னல்ல Okay, ma'am. வச்சு இங்க நீங்க பார்க்க கூடாது. ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்ப வந்து அடுத்த entry லெட்ஜர் உள்ள அக்கௌண்ட் மட்டும் பார்க்கணும் நம்ம. ஆமா லெட்ஜரோட அக்கௌண்ட் தான் பார்க்கணும். ஓகே மேம். பார்த்து அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணணும். போட போட வந்துடும். லெட்ஜர் ரொம்ப ஜேர்னல் மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். நான் சொல்றேன் பாருங்க, லெட்ஜர்லாம் மிஞ்சி போனா இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லா சம்ஸும் நான் உங்களை போட வைக்கணும்னு நான் சொல்றேன். நான் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு 2 days போதும். நீங்க தான் கண்டினியூஸா சம்ஸ் போடு. ஏன்னா ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு என்ட்ரியும் உங்களுக்கு புதுசா இருக்கும். லெட்ஜர் அப்படி கிடையாது. ஒரு சம் சொன்னா போதும், எல்லாம் அதே மாடல்ல வரும். அமௌண்ட் தான் வேற. அது நீங்க பழக பழகதான் வரும். ஓகே மேம். ஓகே. இப்ப அடுத்து இந்த சம் நானே உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தரேன். நெக்ஸ்ட் சம் வேணா நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மெஷினரியில 2 ஹரிஷ்னு போடுவோம். ஹரிஷ் அக்கௌண்ட்ல பை மெஷினரின்னு போடுவோம். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? மேம் நம்ம ஒரு அக்கௌண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேப் நிறைய விடணும். ஆமா கண்டிப்பா விடணும். அப்ப விட்டாதான் நம்ம இது எழுதுறதுக்கு வசதியா இருக்கும் இல்ல மேம், ஜன்னலை பார்த்து. ஆமா அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எவ்வளவு கேப் விடணும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குன்னு நான் சொல்லி தரேன். ஓகே மேம். இப்போதைக்கு போஸ்டிங்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. போஸ்டிங்னா ஜர்னல் டு லெட்ஜருக்கு மாத்துறது போஸ்டிங். எஸ். இப்படி ஜஸ்ட் இப்படி அமௌண்ட் மட்டும் எழுதி வைக்கிறதுக்கு பேரு தான் போஸ்டிங். ஓகே மேம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். எழிலரசி ஏதோ பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? நீங்க பேசுனது பிரேக் ஆச்சு. ஓகே. இப்போ இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணுங்க எழிலரசி. சாட் பாக்ஸ் ஓபன்ல இருக்கு. சாட் பண்ணுங்க என்ன டவுட்னு. அடுத்த என்ட்ரி பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? ட்ரை பண்றீங்களா யாராவது? சவின் சொல்றியா? மேம் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து 2 போட்டு கேஷ் அக்கவுண்ட் போடுவோம். கரெக்ட். அடுத்து கேஷ் அக்கவுண்ட்ல வந்து பை போட்டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போடுவோம். சூப்பர். டேட் பாத்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம எழுதுறப்ப பாத்தீங்கன்னா வெறும் டேட் மட்டும் எழுதிக்கோம். மந்த் இயர்லாம் எழுதல. ஓகேவா? கேஷ் அக்கவுண்ட்ல போய் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு எழுதுவோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போய் 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி கனிஷ்கா ட்ரை பண்றீங்களா? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். எஸ் மேம். மேம் 2 கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம எழுதுவோம் மேம். மேல வந்து பை இன்சூரன்ஸ் பிரீமியர்னு எழுதுவோம் மேம். எதுல 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம்? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல 2 கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம். ஆமா மேம். ஓகேவா? அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்ல வந்து பை இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் எழுதுவோம். ஓகே. இதுதான் போஸ்டிங் இன்டு லெட்ஜர். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன். ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஓகே மேம். இல்லஸ்ட்ரேஷன் 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஒரே என்ட்ரியா கொடுத்துருப்பான். இல்ல இல்லஸ்ட்ரேஷன் 2 கூட நான் சொல்லி தரேன்.
இங்க பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ற, வீட்ல ட்ரை பண்ணிட்டு வாங்க. இது வந்து இது பேர் என்னன்னா கம்பைன்ட் ஜேர்னல் என்ட்ரி ஆர் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆர் ஓப்பனிங் என்ட்ரி. இங்க வந்து ஓப்பனிங் ஐட்டம்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து ஓப்பனிங் என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். போட்டுட்டான். இப்ப என்ன பண்ணுவீங்க? கேஷ் அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் ஓபன் பண்ணணும். ஸ்டாக் அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் ஓபன் பண்ணணும். அடுத்தது சோஹனுக்கு ஒரு அக்கௌண்ட், ஃபர்னிச்சருக்கு ஒரு அக்கௌண்ட், ராமுக்கு ஒரு அக்கௌண்ட், ஜாய்ஸ் கேபிட்டலுக்கு ஒரு அக்கௌண்ட். தனித்தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இல்ல இந்த சம் இருக்கட்டும். ஏன்னா இது பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்றது. இது நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங் சொல்லி போஸ்டிங் முடிச்சுட்டு பேலன்சிங் முடிச்சுட்டு இதை சொல்லி தரேன். இந்த சம் வேண்டாம். இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்க வேண்டாம். இருங்க நான் ஹோம்ஒர்க் தரேன். இந்த என்ட்ரி இல்லஸ்ட்ரேஷன் 3 போட்டுட்டு வாங்க. சின்ன சம் தான் கொடுக்குறேன், போட்டுட்டு வரணும். இல்லஸ்ட்ரேஷன் 3 நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் சம் இல்லஸ்ட்ரேஷன் 3. இதுதான் கம்பைன்டு ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்வோம். ஒவ்வொரு டைமும் salaries to cash, electricity to cash, wages to cashன்னு எழுதுறதுக்கு பதிலா salaries account debtor, electricity account debtor, wages account debtor, to cashன்னு மூணையும் ஆட் பண்ணி போட்டுட்டாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் கம்பைன்ட் ஆர் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அங்கேயும் இதே மாதிரிதான் 3 அக்கௌண்ட் தனித்தனியா ஓபன் பண்ணிட்டு, இப்ப சாலரிஸ்ல 2 கேஷ்னு எழுதுறீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டும் தான் போடுவீங்க. 15,000 மட்டும் தான் போடுவீங்க. ஓகேவா? ஆனா அவ்வளவு salary பே பண்ணிருக்கீங்க. புரியுதா? ஓகே. இப்ப அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டில 2 கேஷ் எழுதுறீங்கன்னா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணிருப்பீங்களோ அது மட்டும் தான் காட்டுவீங்க. ஓகேவா? கேஷ்ல காட்டுறப்போ பை சேலரி, பை எலக்ட்ரிசிட்டி, பை வேஜஸ் நம்ம தனித்தனியா காட்டுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பாத்துட்டு வாங்க. எக்ஸ்ல ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன். இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும்டா. இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்க, எக்ஸசைஸ்ல 1 பாருங்க. 2 சம் எனக்கு நீங்க போட்டு சென்ட் பண்ணணும். சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு? சொல்லிட்டாங்களா மேம்? வெளியே போயிட்டு மேம். மேம் இப்ப சொல்லி கொடுத்தீங்களா மேம்? அது ஒண்ணு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, இது புரிஞ்சுச்சா? நான் எந்த என்ட்ரி வரைக்கும் இருந்தீங்க நீங்க? மேம் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வரையும் மேம். ஓகே. ஒண்ணு இல்லடா, இங்க பாருங்க என்ட்ரி நமக்கு என்ன இருக்கு? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்கா? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல வந்து 2 கேஷ் அக்கௌண்ட்னு போடுவோம். கேஷ் அக்கௌண்ட்ல வந்து பை ஃபர்னிச்சர்னு போடுவோம். ஓகேவா? அடுத்த என்ட்ரி பாருங்க, மெஷினரி டு ஹரிஷ்னு இருக்குன்னா மெஷினரி அக்கௌண்ட்ல போய் 2 ஹரிஷ்னு போடுவோம். ஹரிஷ் அக்கௌண்ட்ல பை மெஷினரின்னு போடுவோம். புரியுதா? ஓகே மேம். புரியுதா? டவுட் இருக்காடா? புரியுது மேம். ஓகே. அடுத்தது பாருங்க, பர்ச்சேஸ் டு கேஷ்னு இருக்குன்னா கேஷ் அக்கௌண்ட்ல பை பர்ச்சேஸ்னு போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல 2 கேஷ்னு எழுதுவோம். அதே மாதிரிதான் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு கேஷ் அக்கௌண்ட்ல பை இன்சூரன்ஸ் பிரீமியம்னு எழுதுவோம். இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல 2 கேஷ்னு எழுதுவோம்.